டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. எலெக்ஷன் வந்து இன்னும் 2 நாளா வந்து 48 மணி நேரங்களில் வந்து தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுதான் ஜனநாயகனுடைய ஒரு பியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் தாவேக்காவுடைய நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன். தாவேக்கா வந்து மறுபடியும் எலெக்ஷன் கூட இன்னும் ஹெட்லைன்ஸில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நானும் நிறைய சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம்லேருந்து ரீல்ஸ்லலாம் வந்து பார்க்குறேன். நிறைய இன்டர்நேஷ்னல் என்ஆர்ஐஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதா வந்து தகவல் அவங்களே சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, குரூப்பாலாம் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அங்கே பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களாம் ஃபேமிலியோடு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஓட் பண்ணுறதுக்காக தான் வரோம் அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கரெக்டாக ஹாலிடே டைம்னால அதுக்கும் வர ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இல்லை, அது இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டின் தலையெழுத்து இல்லை, தமிழ்நாட்டின் வரலாற்றையே மாற்றப்போகிற இது ஒரு தேர்தல். அதற்கு நாங்கள் எங்கள் தலைவரும் சரி, எங்கள் கட்சியும் சரி சொல்கிறது என்ன, இது வந்து ஒரு சாதாரண 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல் அல்ல, 50 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு ஃபினாமினல் எலெக்ஷன், ஒரு அதிசய தேர்தல் அப்படின்றது தான் சொல்கிறோம். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து நம்ம போஸ்டல் ஓட்டு நடந்தது பார்த்தோம். அதில் வந்து 10 ஓட்டில் 6 முதல் 7 ஓட்டு தாவேக்காவுக்கு அப்படின்ற மாதிரி கணிப்புகள் ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பிஞ்ச் ஆஃப், இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ப்ரூஃப்னு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் எவிடன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, நான் ஏன் இதை வரலாற்று தேர்தல் அப்படி சொல்கிறேன்னா, வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை, அது நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது ஹாலிடேன்னு சொல்லிட்டு, ஏன் அது ஹாலிடேக்காக வரல, எதுக்காக ஓட்டு போடுறதுக்காக வராங்க, அதுவும் எதுக்காக தாவேக்காக ஓட்டு போடுறது தான் வராங்கன்றதுனால அவங்களே அறிவிச்சுட்டு தான் வராங்க, நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்காக வரோம் அப்படின்னு தான் வராங்க. அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ட்ராவல் ட்ராக்கர், இந்த 2 நிறுவனத்தோட உதவியோட நம்ம வந்து ஒரு சில டேட்டாஸ் நம்ம சொல்லுவோம். கடந்த 100 நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு 25 லட்சம் பேர் வெளிநாடுகள்லேருந்து தமிழர்கள் வந்திருக்காங்க, என்ஆர்ஐ வந்திருக்காங்க. இவங்க வந்து நீங்கள் சொல்லலாம், இது ஏன் சுற்றி பார்க்க கூட வந்திருக்கலாம், ஹாலிடேஸ் கூட வந்திருக்கலாம். ஏன் கரெக்டாக இந்த மாதம் அந்த டைமில் மே, ஜூன், ஜூலை எல்லாம் வந்து அப்ராடில் வந்து ஹாலிடே டைம்னால வர வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கடந்த வருஷம் இதே ஏப்ரல் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது, 2025 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பீக்கு, அதாவது 12லேருந்து 15% ஜாஸ்தியாக போயிருக்கிறாங்க. 25 லட்சம் பேர் வந்ததில் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் எவ்வளோ பேர், 15% அதிகமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக பீக் லேண்டிங் டேஸ் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 19, 20, 21 இந்த 3 நாள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் 3 இடத்துல இருந்தும் அதிகமாக லேண்ட் ஆனது இந்த 3 நாட்களில் தான். அப்போ இது எதுக்காக இந்த 3 நாளில் அதிகமாகுது? 48 ஹவர்ஸில் எலெக்ஷனு. அது இல்லாமல் ரொம்ப பெக்குலியரான விஷயம் என்னென்னா, சார்ட்டர்ட் ஃப்ளைட் ப்ரைவேட்டாக வாடகைக்கு எடுத்து வருவாங்களே ஃப்ளைட்டு, அது இந்த வாரத்தில் 300% அதிகரிச்சிருக்கு. எப்படி நிறைய பேருக்கு அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட், ரொம்ப பணக்காரங்க தானே சார்ட்டர்ட் ஃப்ளைட். இல்லைம்மா, 10 பேர் சேர்ந்து, 20 பேர் சேர்ந்து, 30 பேர் சேர்ந்து, 50 பேர் சேர்ந்து, ஓகே, தனி மனிதராக எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இல்லை, அதுக்காக எக்ஸ்ட்ரா வராது. எல்லாரும் சரி, ஒரு கம்பெனியில் சிஇஓ லெவலில் இருக்கலாம், அவர் குடும்பத்தோடு கூப்பிட்டு வரலாம், இல்லைனா 4-5 ஃப்ரெண்ட்ஸு, 10-15 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்கலாம். இதெல்லாம் நான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடைய டேட்டாவில் வந்து சொல்லலாம், 300% private non-scheduled international landing chartered flight compared to the March used by political and high profile supporters அப்படின்னு அவங்களே கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 இதே மாதம் ஏப்ரல் மாதத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம், இருக்கும் 5 to 7% இன்க்ரீஸ். ஆனால் இந்த வாட்டி 15% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நம்ம நார்மலாக பார்த்தோம்னா வீக்லி நார்மலாக வந்து ஒரு வீக்குக்கு வந்து 88,000 பேர் லேண்ட் ஆகுவாங்க. ஆனால் இந்த வாட்டி 1,20,000 பேர் ஒரு வீக்குக்கு லேண்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது ஃப்ளைட் லோட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ ஆக்குபென்சி, நார்மலாக 82% ஆக்குபென்சி இருக்குது. இந்த வாட்டி
97% ஃப்ளைட்டு ஃபுல்லாக பிதுங்கி வந்திருக்காங்க. அதுவே 14% இன்க்ரீஸு. அதே மாதிரி வீக்லி அரைவல்ஸ் வந்து நான் சொன்ன 20,000, இந்த வாட்டி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் மட்டுமே 26,000 விச் இஸ் 26%. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஏன் இது வந்து ஹாலிடேஸ்க்காக வரல அப்படின்னு சொன்னால், ஏப்ரல் 16லேருந்து 22 வரையும் சோலோ ட்ராவலர்ஸ் ஏஜ் பிட்வீன் 20 to 45 அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு, 26% அதிகரிச்சிருக்கு. இவங்க வந்து ஹாலிடேக்கு வர்றது இல்லைல்ல. இவங்க இந்த சோலோ டிராவலர்ஸ் 25லேருந்து 45 யாரு இந்த ஏஜ் குரூப்? யாரோடைய ஏஜ் குரூப்? வர்க்கிங் பீப்புள், தாவேக்காவோட ஏஜ் குரூப். டிவிகேக்கு யங் பாப்புலேஷன். அதுக்கப்புறம் திருச்சியில் மட்டுமே, திருச்சி ஏர்போர்ட் தான் ரொம்ப பிளேட் மேஜர் ரோல். 26% திஸ் மந்த், இந்த மந்த்தில் 26% அதிகமாக இருக்குது. இட் இஸ் நியர்லி டபுள் தட் ஆஃப் சென்னை. திருச்சி கிழக்குல தானே வந்து, திருச்சி கிழக்குல தான் ஓட்டு போடுறாங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான இது வந்து, திருச்சிக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகள்லேருந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 ஃப்ளைட்டு வரணும். அந்த ஃப்ளைட்டெல்லாம் ஃபுல்லாகி, அது இல்லாமல் நேரோ போட்டின்னு சொல்லுவாங்களே, ஸ்மால் ஃப்ளைட்டு, அதுவும் அனுப்பி விட்றாங்க அங்கேருந்து. அப்போ 100% ஃபுல்லு. இந்த ரெகுலர் ஃப்ளைட்லாம் 3லேருந்து 4 ஃப்ளைட் வரை ஒரு நாளைக்கு இறங்குது. அதுவே 100% ஃபுல்லாகி நேரோ பாடி ஏர்க்ராஃப்ட் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹாலிடேஸ் போகிறவங்கலாம் வந்து பெரும்பாலும் ஒரு 2 முதல் 3 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அவங்க என்னென்னா பிளான்டு ஹாலிடேஸ் இல்லையா. ஆனால் மார்ச் 15 2026 தேர்தல் அறிவித்த பிறகு எமர்ஜென்சி புக்கிங் அதிகமாக இருக்குது. ஓகே, புரியுதா? எமர்ஜென்சி புக்கிங் அதிகமாக இருக்குது. எல்லாருமே தேர்தலுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு இது ஒரு இண்டிகேட்டர் இல்லை? ரொம்ப ரொம்ப கிளியர் கட் இண்டிகேட்டர் தான் சொல்கிறேன். நார்மலாக வந்து ஜனவரி மாதம் பீக்கில் இருக்கும்போது 7 லட்சம் பேர் வருவாங்க. ஓகே, பீக் அதுதான் வந்து பொங்கல், அதுக்கப்புறம் நம்மளுடைய மியூசிக் சீசன் எல்லாமே, ஜனவரி, நியூ இயர், பொங்கல் எல்லாம் சேரும்போது அவங்க வந்து 7 லட்சம் பேர் வருவாங்க. ஃபெப்ரவரியில் 6 லட்சம், மார்ச்சில் 6 லட்சம். இந்த மாதம் அதாவது 21 தான் ஆகுது. இப்போவே வந்து 7 லட்சம். இப்போது 21 ஒரே மாதத்தில் 7 லட்சம் பேர். அது மாதிரி ஒரு 23 லட்சம் பேர் வந்து கடைசியாக ஒரு 3 மாதங்களில் தமிழகத்திற்கு வந்துள்ளார்கள். அதில் திருச்சி வந்து ரொம்ப பீக்கில் போயிருக்குது. உனக்கே தெரியும் திருச்சி ஏன் வந்து பீக்கில் போயிருக்குன்ட்டு. ஏன்னா நாட் ஒன்லி ஆர் லீடர் இஸ் கண்டெஸ்டிங் ஃப்ரம் திருச்சி தான் சென்டர் பாயிண்ட். திருச்சியிலேருந்து எல்லா ஊருக்கும் ஈஸியாக போயிடுவாங்க, டீப் சவுத்துக்கு போகிறதா இருந்தாலும். ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அந்த அடிப்படையில் இதுவே ஒரு புதிய ரெக்கார்டு, ஆக்சுவலாக ரெக்கார்டுன்றாங்க. இதுவரையும் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு. இந்த இவ்வளோ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்த என்ஆர்ஐ நம்பர்ஸில் இந்த ஒரு கடைந்த ஒரு 3 நாட்கள் வந்து பயங்கர பீக்கில் போயிருது. பிஸியஸ்ட்டு ஏர்போர்ட்டாக மாறி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுவே வந்து மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி ஒரு தமிழகத்தை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைன்னா எல்லாருமே வந்து ஒரு விஜயாவும் தான் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்திருக்காங்க. இதை விட வர முடியாதவங்க இருப்பாங்கள்ல, கனடாவில் ஒரு கார் ரேலி நடத்திருக்காங்கம்மா. அந்த ரேலியும் பார்ப்போம். நெஞ்சில் குடியிருக்கும் அதுக்கடுத்தது முத்துன்னு ஒரு அத்லெட். அவர் வந்து ஸ்ப்ரிண்ட் ஓடுற இடத்துல தன்னுடைய டிஷர்ட் மேலே தாவேக்கா படம் போட்டு அவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கேட்குறாரு, என்னங்க இது எனக்கு பிடித்த ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார், அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hello sir, my name is Mike. No, Muthu. Hello Muthu, how are you? Where are you from? From Hobart. From Hobart, and we were just talking about Hobart and the wines. You've taken a chunk out of your medal with your teeth. What have you done here? Oh no, that's the Opera House right there. It is pretty good, isn't it? So what's going on your shirt here? Is this who you're running for? Yeah, I'm a fan of him. He started a political party in India. So I'm rooting for him. Oh, good on you, mate. Supporting political parties, charities, and Dementia Australia as well. Beautiful. So, இது வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், நான் முடிஞ்சா அதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு வயசு என்ன 2 இல்லைன்னா 3 வயசு இருக்கு. நிற்கக்கூடிய வயசுனா எவ்வளோ இருக்கும்? ஒரு 2.5 வயசு 3 வயசு தானே இருக்கும்.
அவன் வந்து அவங்க அப்பா வந்து டிவியில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சை போட்டுட்ருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். டப்புன்னு மாத்துறாரு, அழுகுறான். 3 வயசு பையன்லாம் வந்து பாலிடிக்ஸ் பார்க்குறேன்ட்டு அதுக்கப்புறம் மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அவன். ఇది నేలపై ఇంట్రెస్టింగ్గా చూసావే. సరే వేరే వేసుకినా ఎందుకురా కూసావే జీజో ఏం నీకు పాలిటిక్స్ తెలుసునా విశాఖన్? இத்தனையும் அவங்க அப்பா அவர்கிட்ட தெலுங்குல தான் பேசிட்டு இருக்காரு. அவன் அப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கான். அப்போ எவ்வளோ ஏஜ் இப்போ இந்த பையன் 18 வயசு வளரும் போது எப்படி இருப்பான்? தீவிர விஜய் தொண்டரா இருப்பாங்களா இல்லையா? தாவேகா தொண்டரா இருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. இல்ல அது வந்து ஒரு நோன் ஃபேக்ட் இல்லையா? இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேர் இளைஞர்கள், என்ன மாதிரியான இளைஞர்கள், என்னை விட கீழே இருக்க ஓட்டு வயசு இல்லாதவங்க கூட இன்னைக்கு பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியுறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மட்டும்தான். நம்ம கூட பார்த்துருப்போம் நிறைய இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது. ஸோ இது எல்லாமே வந்து அப்போ எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா நான் அவங்க வயசுல இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு பக்கத்துல ஐ மீன் நாங்கள் கூட விளையாடுறவங்க யாருக்குமே எலெக்ஷன்னா என்னமோ ஒன்று அப்படின்னு நாங்கள்லாம் எவ்வளோ ஒரு இன்னசென்ட்டா இருந்தோம் அப்படின்னா வந்து நாங்கள்லாம் நினைப்போம் சின்ன வயசுல கருணாநிதி ஜெயலலிதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரிதான் நாங்கெல்லாம் நினைப்போம். சின்ன வயசுல அது நான் மட்டும் இல்ல, நிறைய எங்களை மாதிரி 2K கிட்ஸ் எல்லாருமே இதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா கமெண்ட்ல போடுங்க நீங்களும் இந்த மாதிரி நினைச்சீங்களான்னு. நான்லாம் சத்தியமா அப்படிதான் நினைச்சேன். சோ அதுவும் இத்தனைக்கும் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்துகிட்டே நாங்க அப்படி சோ என்ன மாதிரி இப்ப நார்மல் ஜாப்ஸ்ல பண்றவங்க இல்ல வேற ஐடியோ ஏதாவது பண்றவங்க கண்டிப்பா இப்படிதான் நினைச்சிருந்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதான் நம்ம குடும்பத்திலே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கிளியரா தெரிஞ்சு நான் ஓட்டு போடணும் வரைக்கும் சொல்றாங்கன்னா அந்த குழந்தைங்க சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அரசியல்ல வந்து அவங்க எவ்வளவு இன்வால்வ்டா இருக்காங்க அவங்க வயசுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆங்ஸைட்டியும் ஒரு பயமும் வந்திருக்குமா. தம்பி ஜான் வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 வார்த்தை பேசினான்னா அதில் ஒரு 4 வார்த்தை அப்பா நம்ம ஜெயிச்சிருவோமா, அப்பா நம்ம ஜெயிச்சிருவோமா, தலைவர் ஜெயிச்சிருவாரா, இதே தான் கேட்டுட்டு டேய் ஆமாடா ஜெயிப்பண்டா ஏன்டா இல்லை இல்லை எனக்கு பயமா இருக்குது, எனக்கு டென்ஷனா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி. எனக்கே வந்து ரொம்ப பயமா இல்ல, ஐயோ நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். நான் என்னமோ அந்த கட்சியில வந்து நான் எம்எல்ஏவா நிக்கிற மாதிரியோ எம்பியா நிக்கிற மாதிரியோ எனக்கு அந்த ஒரு தாட் இருக்கு. ஏன்னா எப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் எல்லாருமே பேசுறவங்க எல்லாருமே கேட்கறவங்க இன்னைக்கு கூட வந்து கேட்டேன் ஓட்டெல்லாம் யாருக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டா இருக்காங்க. அந்த அரசியல் பேச்சு அப்படிங்கிறது இப்போ மேபி 2 நாள் தான் 48 hours தான் இருக்கிறனால சூடு பிடிக்குது. நிறைய பேர் இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இது என்னோட 2வது தேர்தல் தான். முதல் தேர்தல் அப்போ கோவிட் அப்போ வந்து அப்போ இன்னும் நாங்கள் வந்து ஆன்லைன்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆனால் அவங்கெல்லாம் எதுவுமே நாங்கள் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே வந்து வரல. ஆனால் இன்னைக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 18 year oldsலேருந்து ஒரு மிட் ஏஜ் வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு எலெக்ஷன்ல நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடணும், இவங்களுக்கு அந்த எலெக்ஷன் பேச்சே வந்து வருது. ஸோ அது எல்லாமே வந்து தாவேகா தலைவரால் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு வேவ் வந்து நாங்கள் பார்த்தது. கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஆர்ஐ பற்றி சொல்லியிருந்தோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி அமௌண்ட் ஆஃப் மணி தே ஸ்பெண்ட். ஆமாம், ஒரு இப்போ வந்து ஃப்ளைட்டோட காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டாடி. ஏன்னா ஈரான்ல நடக்கிற அந்த பிரச்சனைனால ஃபியூவல் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. பிளஸ் வந்து அவங்க எல்லா ரூட்டும் வந்து ரீரவுட் பண்ணும். இப்போ வந்து யூரோப்லயே வந்து ஃப்ளை பண்றவங்கலாம் ஐ திங்க் நான் கேள்விப்பட்டேன் இப்போ வந்து சிங்கப்பூர் மூலமா போயிட்டு வர மாதிரி. ஸோ இப்படி சுத்திட்டு வராங்க. அந்த மாதிரி தான் US கனடா எல்லாருமே வந்து அப்படி சுத்திட்டு சிங்கப்பூர் வழியா மலேசியா வழியா வந்துட்டு இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னியே வந்து உங்களுக்கு டபுள் மடங்கு அதிகமாகுது. பிளஸ் காஸ்ட் அதிகமாகுது அண்ட் ரிஸ்க் கூட இப்போ இந்த டைம்ல ஃப்ளை பண்றது. இது எல்லாமே தாண்டியும் வந்து அவங்க நாங்க ஓட்டு போடுறதுக்கு வரோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வந்தவங்க எல்லாமே பெரிய கோடீஸ்வரர் இருக்கணும் அவசியமும் இல்லை. ஆமா, தன்னுடைய உழைப்புல தான் நம்பி தான் பெரும்பாலான என்ஆர்ஐஸ் வந்து நான் சொல்றது ஒரு 80% வந்து தங்களுடைய உடல் உழைப்பை மூலதனமா வச்சுதான் அங்க வேலை செய்யறாங்க.
ஒரு சில பேர் தான் வந்து ரொம்ப கம்மி. இப்போ கண்ட்ரீஸ் லைக் யுஏஇ, சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் வந்து ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. அதிகமாக இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து. மேக்ஸிமம் மேனுவல் லேபர்ஸ் தான். மேனுவலாக உழைச்சி எலக்ட்ரிஷியனாவோ, டிரைவராகவோ, இல்லை வந்து கார்பெண்டராகவோ, இல்லை வந்து ஃபார்ம் ஒர்க்கராகவோ இப்படி தான் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ரியல் கமிட்மெண்ட்டு. அதற்கடுத்து இன்னொருத்தர், எனக்கு ஒருத்தர் சினிமா ப்ரொடியூசர் நம்பர், எனக்கு நல்ல நண்பர். அவர் என்னை வந்து, என்ன தோழர் நீங்கள் வந்து என்ன ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸே இல்லையே, என்ன எனக்கு சந்தேகமாக இருக்குதே, என்ன எனக்கு பயமாக இருக்குதே அப்படிலாம் சொல்லியிருப்பார். திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி, என்ன தோழர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துடும் போல இருக்க அப்படின்னு. என்ன தோழர் சொல்கிறீங்க? ஆமாம் தோழர், நான் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நம்ம பாப்பா மாதிரி ஒரு யங் ஸ்டூடெண்ட்டை நான் சந்தித்தேன். அவங்க வந்து ஒரு காஃபி பாரில் உட்காந்து பேசியிருந்தோம். அப்போ வந்து யாருக்குமா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா, நான் தாவேக்கு தான் சார் போட போகிறேன். ஏமா உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சும்மா தான் தொடர் கேட்டேன். இருங்க இந்த இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து லைவாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் காஃபி பாரில் இருந்தவங்கள்ட்ட எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட வந்தவங்கள்ட்டையும் வேலை செஞ்சோம் எல்லார்ட்டையும் கேட்டுச்சு. கேட்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தவங்கெல்லாம் தாவேக்கான்னு சொல்லும்போது நானே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். கண்டிப்பா வந்துரும் போல. எதங்க இதை தானங்க ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டு. இல்ல, ஒரு நல்ல அறிகுறி வந்து நான் என்ன பார்த்திருக்கேன் அப்படின்னா, நீங்க எப்பவுமே வந்து நீங்க ஆட்டோல பயணிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா வந்து உங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கிட்ட கேளுங்க, யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க அப்படின்னு. நான் இது வரைக்கும் கேட்டதுல வந்து 97% வந்து தாவேக்கா தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3% வந்து 2 பேர் வந்து என்டிகேன்னு சொன்னாங்க. திமுக ஒரே ஒருத்தர் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு. திமுக ஆட்சி வந்தனால எதுவுமே அவங்களால அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதகம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. நான் இன்னைக்கு கூட காலையில வந்து பயணிக்கும் போது கூட கேட்டேன், யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? நான் வந்து தாவேக்காக்கு தான் ஓட்டு போட போறேன். நான் ஆக்சுவலா நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ அவங்கெல்லாம் வந்து சென்னையில வந்து ஊர்ல இருந்து சென்னையில வேலை செய்ய அந்த டிக்கெட்டே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் ரெடி, பஸ் டிக்கெட் ஏதாவது. ஆனா அதெல்லாம் தாண்டியும் வந்து நாங்க இல்ல ஊருக்கு போய் ஓட்டு போட போறோம் அப்படி சொல்றாங்க. அப்படி வந்து போகாதவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, வைஃப் வந்து தாவேக்காக்கு நான் ஓட்டு போட சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து அம்மா அப்பா கிட்ட தாவேக்கா கிட்ட ஓட்டு போட சொல்லியிருக்கேன் அப்படியும் சொல்றாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து தாவேக்கா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா அதே சமயத்துல வந்து இந்த சோஷியல் மீடியால வந்து இன்னைக்கு காலையில 8 மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அதை நான் படிக்கிறேன். குட் மார்னிங் ஃபிலிக்ஸ், received money from DMK but I will vote for TVK. ஐயோ ஆமா, அது ஒரு ட்ரெண்டாவே இருக்கு டாடி. என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராம் மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டிஎம்கே காரர் வந்து வர மாதிரி வீட்டுக்கு வர மாதிரி, என்னம்மா எவ்வளவு பேருக்குமா ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது, எங்க குடும்பத்துல வந்து 3 பேர் அங்கிள், 3 பேருக்கு ஓட்டு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. சரிம்மா அப்போ 3000 இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்ஸ் அப்படின்னு வாங்க போது போன்ல வந்து உங்க விஜய் உயிர் ஐயோ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கொடுங்க அங்கிள், இல்லம்மா நான் காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியுது காசு வாங்குங்க, ஆனா நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் இருக்காங்க. நம்ம காசு தான் வாங்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்ப இந்த அம்மா மாதிரி எனக்கு அனுப்புனாங்கல்ல, இந்த தோழர் மாதிரி எத்தனை பேர் வந்து காசை வாங்கிட்டு டிவிக்கு ஓட்டு போடுறது ரெடியா இருப்பாங்க? நிறைய பேர் இல்ல, அவங்க காசு வந்து நம்ம காசு தான் ரெடி, அது வாங்கலாம், அது பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்ப காசு கொடுப்பாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா உனக்கு எப்படி கொடுப்பாங்க? உனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நான் வந்து சொல்லிடுவேன், நான் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறேன் சொல்லி காசு. திமுக காரனை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டமா? அவனே பயங்கர ஏமாத்துறவன். அவனை ஏமாத்துறதுலாம் உன்னாலலாம் அதுக்கெல்லாம் நீ பிஹெச்டி முடிச்சுட்டு வரணும் ஏமாத்துறதுல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வேவ். இன்னொன்று முக்கியமான ஒரு சில செஃபாலஜிஸ்ட் வந்து என்னால் கேஜ் பண்ண முடியல, இன்னும் மக்கள் டிசைட் பண்ணல அப்படின்னு ஒரு ஃபாதர் ராஜநாயகம் போன்றவர் வந்து ஒரு வீடியோ, ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். ஆனால் இதுவும் ஒரு நியூ ஃபினாமினா. பல பேர் வந்து திடீர்னு வெளியாட்கள் வந்து யார், ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கரூர் பக்கத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது செந்தில் பாலாஜின்னு சொன்னால் அவங்க பயப்படுறாங்க, ஐயோ நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்தளவுக்கு இந்த when the mass mentality is in favor of டிவிகேன்னு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பயமும் வருது. என்ன பயம்னா, எதுக்கு நம்ம வெளில சொல்லிக்கிட்டு, நம்ம ஓட்ட போடுறது ரகசியமாக தானே போட போகிறோம், நம்ம ரகசியமாக போட்டுருவோம். செந்தில் பாலாஜி அவரே வந்து கோயம்புத்தூர்ல போகும்போது நிறைய பேர் ரொம்ப கோவமா இருந்தாங்க, பிடிக்கவே இல்லை அவர் டக்கு டக்குன்னு போறாரு.
உட்காந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. அவருக்காக கமல்ஹாசன் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எல்லாருக்குமே தெரியும் ரெட்டி, நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு வந்து மக்கள் என்ன அவ்வளோ ஒரு முட்டாளா? நீங்க மக்களை முட்டாள் என்று நினைப்பவர்களை விட மிகப்பெரிய முட்டாள் உலகத்திலே கிடையாது. மக்கள் வந்து மிகப்பெரிய தே ஆர் வெரி பிரில்லியன்ட். தே நோ வாட் டு டூ, வென் டு டூ அண்ட் ஹவ் டு டூ அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய தெளிவு இருக்குது. ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த தேர்தல் என்பது ஒரு அலை. நம்ம சொன்ன மாதிரி, நீ சொன்ன மாதிரி ஒரு வேவ், விஜய் வேவ். அது வந்து ரொம்ப அப்படியே சைலண்ட். எப்போவுமே புயல் வர்றதுக்கு முன்னாடி, நான் அந்த கஜா புயல் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்து ஊர்லேருந்து என்னடா கஜா வருது பயங்கரமாக புயல் வரப்போகுது, கேர்ஃபுல்லாக சொன்னேன். ஒன்றே எங்கள் அண்ணன் அமைதியாக இருக்குது அப்படின்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு அடிக்குது. ஐயோ சும்மா தாங்க முடியலடான்ட்டு. அது கிட்ட வரும்போது ரொம்ப அமைதியாக இருக்கு. அந்த வர்ற அந்த நொடி இருக்குல்ல, அது தட் வில் பி அ கிரேட் திங். அதுக்கு ஒரு மெயின் இண்டிகேட்டர் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில் எப்படி இன்னைக்கு நேற்று ஈவினிங் ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தேன். சார் பாண்டிச்சேரியில் போட்டு வந்துட்டேன், ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னார். வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டான். அவர் சொன்னார் அந்தளவுக்கு இந்த நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து எகிரும் பற்றியா, அது தட் இஸ் கோயிங் டு பி அ லேண்ட்மார்க் எலெக்ஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஐ திங்க் இப்போதான் லைட்டாக வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த வேவுக்கு. ரியாக்ட் பண்ணல, ரியாலிட்டியை உழந்துட்டாரு. அல்ல சிஎம் அப்பவும் நடிக்கிறாரு தான். ஆனா வந்து இப்ப லைட்டா வந்து அந்த நடிப்புல வந்து ஒரு லைட்டா ஒரு கிராக் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா முதல் முறையா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அவர் பேசியிருக்காரு. ஸ்டாலின் சார், சிஎம் ஆனதெல்லாம் ஓகே, இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா என்னன்னு பேசுறாரு? சிஎம் சார் அப்படி என்ன பண்ணிட்டாரு? சிஎம் ஆகுறது சிஎம் சார் அப்படி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அதான சொல்றாங்க. அப்படிதான். இப்ப இதுதான் அப்படி கேட்டது யாரு? விஜய் அவர்கள் தான். இவள்னால வந்து அதை அட்ரஸே பண்ணாம ஒதுங்கி பண்ணிக்கலாம் நீங்க. ஆமா விஜய் ஏங்க புதிய அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாதுங்க. ஏங்க அவங்க யார் வேணா வரட்டுங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டரே இல்லைங்க. இப்படியெல்லாம் என்டர்டைன் அவங்கள எவ்வளோ தரம் தாழ்ந்து தாவேக்காவினரை பேச முடியுமோ அவ்வளோ பேசினா வந்து சிஎம் 48 மணி நேரம் தேர்தலுக்கு முன்பு யார் அட்ரஸ் பண்ணுறாரு? சிஎம் சார் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம்னு சொல்கிறார். ஒரு நாள் ஃபுல்லாக கதை பேசலாம், கதை தரமாக பேச முடியும். கண்டிப்பா இல்லை, எந்த கொம்பனும் வந்து குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்கு மேல அவர்கிட்ட பேசுறது தோணுது. அவர் வந்து வேறொரு உலகத்தில் சஞ்சாரிக்கிறார், வேறொரு உலகத்தில் வாழ்கிறார். அவர் வாழ்கின்ற உலகம் அவருக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சூப்பரா தெரியுது. ஆனா உண்மையான தமிழ்நாடு என்பது வேறு விதமா இருக்குது. அவரோட உலகத்துல மட்டும்தான் அன்பில் மகேஷும் செந்தில் பாலாஜியும் அழுது வந்து ஆஸ்கர் லெவல் ஆக்டிங்ல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து என்ன நடக்குது, என்ன ரியாலிட்டி, என்ன ஏதுன்னு இன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து கொஸ்டின் பண்றாங்க அவரை. நேத்து கூட ஐ திங்க் நேத்து தான் நடந்ததுன்னு சிஎம் அவர்கள் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் போற அந்த இல்ல இந்த பக்கம் வந்து இப்படி போவாங்க, அந்த பக்கம் அப்படி போவாங்க, ஒன் வே ஒரு ரோட வந்து அப்படியே ஒன் வே ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் எப்படி போகும்? இந்த சைட் ரோடு அவ்வளவு காலியா இருக்கு, ஏன்னா அவங்களோட வண்டி அந்த கன்வேயர் வந்து ஈஸியா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த அளவுக்கு வந்து அப்புறம் நீங்க சீஃப் மினிஸ்டர்னா நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு தானே சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க ராஜாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப நீங்க வரும்போது மட்டும் எல்லாமே வந்து வழியெல்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கணும், யாருமே வந்து வந்துடக்கூடாது உள்ளார. ஆனா இதே மத்தவங்க பிரச்சாரம் பண்ணா இல்ல மத்தவங்க வந்து ஏன் சாதாரண ரோட்ல நடந்தா கூட வந்து அவங்களுக்கு என்ன வேணா வரலாம், எவ்வளவு ஆம்புலன்ஸ் வேணா வரலாம், எவ்வளோ போலீஸ் வண்டி வேணா வரலாம், எவ்வளவு பஸ் வேணா வரலாம். இந்த மாதிரி மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா அதை வந்து வீடியோ எடுத்து போட்டவங்களே வந்து ஒரு டிஎம்கே ஆளுதான். ஆனா அவருக்கே வந்து அது பிடிக்கல, நாங்க வந்து ஏன் வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க. ஆனா அந்த வீடியோ எடுக்கும் போது போலீஸ் அவர் அந்த கேப்ஷன்ல போட்டிருக்காரு, போலீஸ் வந்து கேட்டாங்க எங்களை எதுக்கு வந்து நீங்க இப்ப வீடியோலாம் இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குடும்பத்துக்கும் நான் 2 விஷயம் உங்ககிட்ட கேட்குறேம்மா. இந்த ஆட்சி ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு பாயிண்ட் நீ சொல்லு, நம்ம ஒரு 10 பாயிண்ட் நம்ம விவாதிப்போம். 2வது அடுத்த இந்த ஆட்சி வந்ததுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? 2 கேள்வி தான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த ஆட்சி திமுக ஏன் மீண்டும் வரக்கூடாது, ஒரு பாயிண்ட் சொல்லு. தமிழ்நாடே வித்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, இந்த ஆட்சி மறுபடியும் வந்தா தமிழ்நாடு என்ன ஆகும்?
அதுதான் நம்ம வந்து வித்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மொத்த தமிழ்நாட்டே வந்து இப்படி டர்ன் பண்ணி போட்டுருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டின்னு எழுதிப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஆமா, உண்மையில இல்ல, அதுதானே அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதுதானே அவங்களே நினைச்சுக்கிறாங்க. எங்களுடைய தாத்தா வந்து சிஎம்மா இருக்கனால, எங்களுடைய அப்பா சிஎம்மா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து நானும் சிஎம்மா வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இப்பெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல வந்து இன்பநிதின்னு கூட பேசுறாங்களே. கடின உழைப்புன்னு சொல்றாருமா, ஹார்ட் ஒர்க் பத்தி உதயநிதி பேசுறாரு. அதுதான் ஹார்ட் ஒர்க்க பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேக்குறேன். நீங்களே வந்து ஏதோ இந்த கட்சி ஆரம்பிச்சு தொண்டரா ஸ்டார்டிங்ல இருந்து இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் போராடி அப்படி பேசுற மாதிரி சிஎம் ரேஞ்சுக்கு டெப்டி சிஎம் வந்திருக்கீங்க, நாளைக்கு சிஎம் ஆக போறீங்க. குடும்ப ஆட்சி ரொம்ப புறையோடி போயிருக்கிற ஒரு கட்சி என்றால் அது வந்து திமுக தான். குடும்ப ஆட்சியில என்ன டேஞ்சர்? பவர் சென்டர் எங்க மாறுது? சிஎம் தானே முடிவெடுக்கணும். ஒரு கான்ட்ராக்ட் குறித்து ஒரு கான்ட்ராக்ட் வருது, இந்த கான்ட்ராக்டை ப்ராப்பரா நடத்தி யாரு வந்து லோவஸ்ட் பிட்டரோ அவருக்கு கொடுக்கணும் தானே. ஆனா இங்க எப்படி நடக்குது? ஒரு பர்டிகுலர் மைத்துனர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, மகன் ஒரு பர்டிகுலர் ஏரியாவெல்லாம் பார்த்துப்பாரு, மனைவி ஒரு பர்டிகுலர் ஏரியாவெல்லாம் பார்த்துப்பா. அப்போ இந்த மொத்த ஆட்சியையும் ஒரு 4-5 பேர் குடும்ப மெம்பர்ஸ் நடத்துறாங்கல்ல, இது ஆபத்தானதா இல்லையா? மிக ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. நான் வந்து இதுதான் ஃபாசிஸ்ட் கவர்மெண்டோடைய ஒரு டைமென்ஷன் நம்ம சொல்லலாம். வேர் ஆல் த பவர், ஆல் பப்ளிக் ரிசோர்சஸ் எல்லாம் will be concentrated in the hands of a few people. So இது வந்து they will decide on their interest. எனக்கு வந்து நான் வந்து ஒரு வாட்டர் கம்பெனி நடத்துகிறேன், இந்த வாட்டர் கம்பெனி சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, இல்லைனா ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன், அரசு நடத்துகிற எல்லா விழாக்கள்லையும் என் பாட்டில் தூக்கி வை, ஆனால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து எனக்கு வந்து 10 ரூபா ஆகுதுன்னா கவர்மெண்ட் 50 ரூபாய்க்கு பில்லை போடு அப்படின்னு பண்ணும்போது அது எவ்வளோ தப்பு? இந்த வாட்டர் பாட்டிலில் தொடங்குதுன்னு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தொடங்கி அது என்ன சொல்கிறது, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வரையும் இந்த குடும்பமே அடிச்சுக்கிதா? இது ஒரு மிகப்பெரிய காரணியா ஏன் இந்த ஆட்சி அகற்றப்படணும்னு. அதுக்கடுத்தது கரப்ஷனை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்குறது. ஆமா, இல்ல ரெடி, நானே ஷாக் ஆயிட்டேன். எப்படி வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோகால் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கரப்ஷன் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு வந்து கேக்குறேன். அவங்களுக்கே காசு போயிடுச்சுன்னா அதுதான் எப்ப வந்து திருட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. திருடுறது யாரோடைய காசு? மக்களோட. இப்போ எனக்கு தெரிஞ்சுமா ஒரு ஆப் தே ஹவ் டெவலப்ட். அந்த ஆப்போட டேஷ்போர்டு அது ஆக்சஸ் வந்து டிஎம்கேல ஒருத்தருக்கோ 2 பேருக்கு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் சைடு அவங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி அந்த ஆப்பில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு, எத்தனை கோடி கான்ட்ராக்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து போகுது அப்படின்றத மட்டும்தான் அவங்க வந்து என்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ இதுலேருந்து எவ்வளோ பர்சன்ட் அந்த டேஷ்போர்டு எடுத்து பார்த்தா, ஓகே இந்த இதுக்கு ஆல்ரெடி ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்களே, இதுலேருந்து 15%, இதில் 30%, இப்படி வச்சா அவருக்கு ஒரு நாள் டேஷ்போர்ட் ஓகே இன்றைக்கி எத்தனை கோடி கான்ட்ராக்ட் போயிருக்கு, நமக்கு இத்தனை கோடி கமிஷன் வந்திருக்குன்றதை பார்க்குற அளவுக்கு இட்ஸ் ஹைலி மெக்கனைஸ்டு, ஹைலி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு. அப்படி வந்து கரப்ஷன் மாதிரி இருக்கு. அதாவது எல்லா துறைகள்லையுமே வந்து ஊழல். ஒரு துறையில் ஊழல் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா துறைகளிலும் ஊழல். அது அந்த ஊழல் வந்து ஒரு குடும்பத்துக்கு அந்த ஊழல் காசு போகுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே 1 லட்சம் கோடின்றாங்க ஒரு வருஷத்துக்கு. இப்போ 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி. அதுவே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய 2 முறை பட்ஜெட் போட்டிருக்கலாம். அந்தளவுக்கான காசை அவங்க அடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது இதை விட ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய கடன் சுமை. 10 லட்சம் கோடி வந்துருச்சா இப்போ? ஆமா, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும் ஆஃப்டர் உத்தர் பிரதேஷ். ஆனா இது வந்து ஒரு சில பேர் உருட்டுவாங்க, ஏன் கடன் வாங்கினா என்ன தப்பு அப்படின்னு. கடன் வாங்குங்க, தப்பு கிடையாது. கடன் வந்து நாங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தானே வாங்கணும், சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு தானே வாங்கணும். நீ உடனே யார் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு கடன் வாங்குறது? கடன் வாங்க வேண்டிய யார் சொன்னது? ஒன்று கடன் சும்மா உனக்கு ஏறுதா இல்லையா, எனக்கு ஏறுதா இல்லையா? அதோடைய அடுத்த விளைவு என்ன ஆகுது இங்கே? நீ அதை சரி பண்ணுறது கரண்ட் பில் ஏற்றுறியா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுறியா, குப்பைக்கு வரி போடுறியா? எல்லாத்தையும் ஒன்றும் நீ கடன் வாங்கி நீ கொள்ளையடிச்சுட்டு நீ ஓட்டுக்காக மக்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு அதை ஏங்கிட்டேருந்து திருப்பி பல்வேறு வழிகளில் என்னைய பேர்டன் பண்ணி தானே நீ வசூலிக்கிற.
நம்ம அண்ணன் ரெடி, நம்ம அண்ணன் பண்ற. இப்ப அவர் மாத்திட்டாரு, அப்பால இருந்து அண்ணனா மாத்தி. எப்போ உங்க அண்ணன் உங்க அண்ணன் அப்படின்னு சொல்றாரு, உங்க அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்குன்றதுனால அண்ணன் மாத்திட்டாரோ தெரியல. ஏமா இப்ப அண்ணா அப்படிங்கிறது நம்ம யார கூப்பிடுவோம் எல்லாருக்கும் தெரியும். விஜயண்ணா தான் எல்லாரும் விஜயண்ணா தான் கூப்பிடுவோம், தளபதின்னு கூப்பிடுவோம், விஜயண்ணான்னு கூப்பிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் அவர் அண்ணா, எங்க அண்ணன், உங்க அண்ணன், உங்க அண்ணன். எந்த உலகத்துல தம்பின்னு சொல்ல வேண்டியது, உங்க தம்பி உங்க புள்ள அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. அதையும் சொன்னா ரொம்ப காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதே போல அடுத்தது ட்ரக் வந்து ஆல்கஹால் ஒரு பக்கம் தள்ளு, சிந்தட்டிக் ட்ரக், மரிவானா, இதெல்லாம் எவ்வளோ நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்குது. அதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லுவீங்க, எங்க அண்ணனோட ஆட்சியை பத்தி நீங்க என்ன குறை சொல்ல முடியும்? என்ன போதைப் பொருள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது தவிர வேற என்ன நீங்க சொல்ல முடியும்? இது ரெண்டும் இல்லைங்க. இல்லம்மா, அவங்களுக்கு மனசாட்சி பட்டுன்னு ஒரு இடத்துல லைட்டா அப்போ வந்து விஜயகாந்த் அவர்களோட ஆவி லைட்டா ஒரு 2 seconds வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த போதை கலாச்சாரம் ஆக்சுவலா வந்து அவங்க DMK 2021 வந்து இப்போ அதை பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கனிமொழி அவர்கள் சொல்லிருப்பாங்க நாங்க டாஸ்மாக ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஆனா வந்து டாஸ்மாகாலே வந்து செத்து போன தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க, டாஸ்மாக ஒழிப்போம் அப்படின்னாங்க. எங்க ஒழிச்சாங்க? அதுல பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்றதை இன்க்ரீஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில நடந்த இஷ்யூ, இந்த மாதிரி டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு நியூசன்ஸா மட்டும் இல்ல, அது வந்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து எடுக்கிற அளவுக்கு. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், ஆல்கஹால் இல்லாத எந்த நாடுமே கிடையாது. எல்லா ஊர்லயும் ஆல்கஹால் இருக்கு. ஆனா அதை ஏன் முறைப்படுத்தக்கூடாது இவங்க? இப்போ அதுல இந்த பெர்சன்டேஜ் இருக்கு, 40%, 41%, 42% இருக்கு, 39% இருக்கு. பெரும்பாலான வெளிநாட்டு மதுல வந்தா 40 தான் இருக்கும், 40% இருக்கும். அது வந்து ஆல்கஹால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் அங்கே அதில் கம்மி. அது மாதிரி முறைப்படுத்தலாமே நீங்கள். ஆல்கஹால் வந்து கல்லில் இருக்குது, பியரில் ஆல்கஹால் இருக்குது, எல்லா இடத்துல நிறைய ஆல்கஹால். நம்ம எனி ஃபெர்மெண்டட் ஃபுட் வில் ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால், அது நீ மறக்கவே முடியாது. அதோட பெர்சன்டேஜ் தான் அதிகம். இதை முறைப்படுத்தி நல்ல நீ வந்து உலக இப்போ ஆல்கஹால் இல்லாமல் ஒரு நாடு இயங்க முடியாது. அது வந்து எல்லா ஊர்லயும் இப்போ ஜெர்மனில இருந்த தண்ணிக்கு பதிலாக பியர் தானே அதிகமாக கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கிறத பியர் தானே அதிகமாக கொடுப்பாங்க. அப்போ அங்கே வந்து பியரே இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும்? அதை அப்படி சொல்லலாம். ரொம்ப நம்ம வந்து அது ரொம்ப ரொம்ப அது பெரிய ஒரு தீமை அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அதை முறைப்படுத்துங்க. அது எதுக்கு இங்கே வந்து இங்கே தயாரிக்கப்படுகிற இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் தயாரிக்கிற வெளிநாட்டு மதுபானம் அப்படின்னா விஸ்கி, பிராண்டி, ஜின்னு, அதுக்கப்புறம் என்னது வைன் ஊட்டுது, வைன் ஆல்சோ, கிரேப் வைன், ரெட் வைன், ஆல் த வைன்ஸ், பியர், இது எல்லாமே இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். இதில் பியரையும் ஒயினையும் தவிர பெரும்பாலான இந்த ஹார்ட் லிக்கர் இருக்குல்ல, இது எல்லாமே ஜஸ்ட் எசன்ஸ். பிராண்டி வந்து கிரேப்லேருந்து தான் ஒரிஜினலாக தயாரிக்கணும். விஸ்கி வந்து உனக்கு ஆப்பிள்லேருந்து தயாரிக்கணும், இல்லைன்னா மால்ட்லேருந்து தயாரிக்கணும். ஆனால் அப்படி பண்ணுறது இல்லை. அந்த எசன்ஸை மட்டும் ஊற்றிட்டு கெமிக்கல் தான் ஊற்றுறாங்க. இதையே இப்படி இந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம். அது ப்ராப்பரான ஒரிஜினல் ஆல்கஹாலே கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அது ஒரு பக்கம் ட்ரக் அண்ட் இது ஒரு மெனஸ். அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு, அதாவது இது மிகப்பெரிய இவங்க அடிக்கிற கொள்ளையிலேயே மிகப்பெரிய கொள்ளை வந்து டான்ஜெட்கோ தான். இது இப்போ ஏன்னா இது இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ், பெருசாக வெளில தெரியாது. அது ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டான்ஜெட்கோன்னு சொல்லிட்டோன்னா. அதுக்கப்புறம் இதுவரையும் அன்ஃபுல்ஃபில்டு ப்ராமிசஸ், அதுக்கப்புறம் 505 கொடுத்தாங்க, 160 ரத்து பண்ணாங்களா? அது நீட்டு ரத்து. அது மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து போல பழைய பென்ஷன் ஸ்கீமு, அதாவது 3,50,000 அரசு பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொன்னது, இதுவும் வந்து ஃபுல் கூதலா. அதுக்கு அடுத்தது இதை எல்லாத்தையும் கூட நம்ம மன்னிச்சிடலாம். மன்னிக்க முடியாது என்னன்னா நம்மளுடைய இயற்கை வளங்களை சுரண்டுதல், மணல், மலை, மவுண்டைன், அதுக்கப்புறம் எம்சாண்ட்ன்ற பேரில், அதுக்கப்புறம் பல ஊர்களில் வந்து இந்த கிராவல் மண்ணுன்ற மாதிரி இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸே பண்ண முடியாதுல்ல. இது எஸ் யூ ஆர் ரைட். ஆனால் இதை விட நான் மன்னிக்க முடியாதது வந்து பெண்களுடைய பாதுகாப்பு. ஆமாம், பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசம். இதை கூட சரி பண்ணிடலாமா? ஒரு நல்ல சரியான லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை திருப்பி கொண்டு வந்து இதை சரி பண்ணிடலாம். ஆனால் பல மெட்ரிக் டன், பல மில்லியன் மெட்ரிக் டன்னை வந்து நீங்கள் ஒரு மலையை உடைச்சி எடுத்துட்டீங்கன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்?
இப்போது நம்ம ஊரில் சிவகாசி போன்ற இடங்களில் வந்து நிலநடுக்கம் வருது. நிலநடுக்கம் நம்ம ஊரில் வந்ததே கிடையாது. நீங்கள் இப்போ போய் எர்த்குவேக் சேஃப் ஜோனில் வந்து தமிழ்நாடு இருக்கும். ஆனால் இன்னைக்கு அங்கே வருது. காரணம் என்னென்னா அவ்வளோ ஆழம் வந்து மலையை மவுண்டனை வெட்டி எடுத்தா அங்கே வந்து ட்ரமர் வரதானே செய்யும். அப்போ இது உயிருக்கு ஆபத்து. இது யார் நோபடி கேன் ரீப்ளேஸ் இட். நீ வந்து இதை ரிவர்ஸே பண்ண முடியாதுல்ல. எப்படி மலை வந்து வளர்ந்து எழுந்துருமா? ஸோ அது மாதிரி. அது இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தலித் அண்ட் அட்ராசிட்டிஸ் அகெயின் தலித், வேங்க வயல்னு ஒரு உங்களுக்கு அந்த இன்சிடென்ட். வேங்க வயல் தெரியும். எவ்வளவு விஷயங்கள் நடந்தது இவங்க ஆட்சியில இருக்கும் போது. வேங்க வயல், அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடியில வந்து இது, அதுக்கப்புறம் அந்த ஒரு டியூஷன் படிக்கிற அந்த ஒரு பையனை வந்து வெட்டினாங்க. அதுவும் வந்து சம்வேர் டீப் சவுத். எனக்கே வந்து இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 ஹாரிஃபிக் கவினோட எப்படி பார்த்தாலும் இந்த ஆட்சி இனிமே தொடரவே கூடாது. இது முற்றுப்புள்ளி. இந்த திமுகவை தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பினா மட்டுமே வந்து தீய சக்தி தான். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ், நானும் ஜென்சி கிட் தான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்து எப்படி சொல்றது, மேபி உங்களோட சோர்ஸ் வந்து தப்பா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கலாம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே இல்ல அந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து லெசர் ஆஃப் த 2 ஈவில்ஸ்க்கு நாங்க வந்து ஓட்டு போடுறோம், லெசர் ஆஃப் த டூ ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இங்க சாத்தானாச்சி நடத்துறதே வந்து திமுக தான், நீங்க டைரக்டா அவருக்கு சாத்தானுக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி இது அப்படின்னு. ஏன்னா உண்மையிலே இதெல்லாம் பார்த்தா அப்படிதான் நமக்கு தெரியும். நேத்து கூட 2-3 நாள் முன்னாடி கூட வந்து ஒரு எடிட் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப எவ்வளோ போலீஸ் புருட்டாலிட்டி ப்ரொட்டஸ்டர்ஸ் மேல. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து கதறாங்க, எங்களுக்கு வந்து நாங்க எங்க ஊதியம் தானங்க கேட்குறோம், நீங்க வந்து எதுக்கு எங்களை போட்டு வந்து இவ்வளோ அடிக்கிறீங்க, எவ்வளோ திட்டுறீங்க, எவ்வளோ எங்களை அசிங்கமா பேசுறீங்க. ஐ திங்க் 2-3 நாள் முன்னாடி கூட ஒரு லாயர் அவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க. அந்த அவங்க ஆட்டோவை வந்து எடுக்க வேற ஒரு இடத்துக்கு போட சொன்னதுக்காக போலீஸ் வந்து அவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஏன் நீங்க வந்து இப்படி எங்க அப்பாவை பேசுறீங்க, நான் ஒரு லாயர் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை வந்து அவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க. இந்த மாதிரியான புருட்டாலிட்டி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இப்ப நடக்க ஆரம்பிக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் இருக்கும் போது எனக்கு என்னமோ வந்து இவ்வளோ ஒரு அட்ரோஷியஸ் ஹீனியஸ் கிரைம்ஸ் அதுவும் இவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நடந்தது. அவர் இருக்கும்போது நடந்தது. ஸ்டெர்லைட் நடந்தது. முன்னாள் முதல்வர் வீட்டிலே போய் கொலை பண்ணிட்டு வந்தாங்களே கொடநாட்டில். ஆமா, அவர்கள் இல்ல. ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி வந்து இல்ல. ஆனா அதுக்குன்னா அவர் வந்து கரப்ஷன் அதெல்லாம் இல்ல அப்படின்னு நான் சொல்ல இல்ல, ஈக்குவலி கரப்ட். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டுக்கு ஆல்டர்னேட்டிவா டிவிகே இஸ் ஹியர். They are promising a clean government. Why can't people choose it? இல்ல, அத அவங்க சூஸ் பண்றது அவங்க ரெடியா தான் இருக்க. மாற்றம் வரட்டுங்க அப்படின்னா எதுக்கு எப்பவுமே இவங்களா இருக்கணும், நாங்க ஒரு 3வது ஒரு ஆப்ஷனுக்கு நாங்க போறோம் அப்படின்னு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் சேயிங் தட் ஒன்லி. ஆனா அந்த ஒரு 10-20% நீங்க சொல்ற மாதிரி நாங்க இப்போ ஓட்டு போடணுமா போடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ரீசன் அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இது வந்து your last chance to save தமிழ்நாடு. தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொண்டு தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவும் ஒரு புதிய மாற்றத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு, ஸோ மீண்டும் நாளை வேற ஒரு தலைப்பில் விவாதிக்கலாம். லிசா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.